Dear students, நான் உங்க ஹசினா மேம். This is number 1 tutorial institute மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th standard ஹிந்தியுடைய சாப்டர் 1 அதோடைய சம்மரி தான் பார்க்க போறோம். இந்த லெசனுடைய லேखक பேர் வந்து பிரேம்சந்த். அவரை பத்திய லேखक பரிச்சயம் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க போய் பார்த்துக்கோங்க. இப்ப லெசனுக்குள்ள போலாம். தோ பைலோங்கி கதா கதா அப்படின்னா ஸ்டோரி. ரெண்டு மாடுகள் மூலமா பிரேம்சந்த் வந்து நம்ம கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்ல போறாரு. அந்த காலத்துல, அதாவது இந்தியா இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி, எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி, சோசியல் ரீஃபார்மர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க தங்களுடைய கருத்துக்களை வந்து நேரடியா தெரிவிக்கவே முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கதை மூலமா மக்களுக்கு வந்து சுதந்திர வேட்கைய, அதாவது ஒரு மோட்டிவேஷனை வந்து கொடுக்கணும், எழுச்சியை கொடுக்கணும்னு சொல்லி கதைகள் மூலமாவும் கவிதைகள் மூலமாவும் நிறைய விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. அப்படி வந்தவர் தான் பிரேம்சந்த். அவர் வந்து சாம்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாம்ராட் எழுதின, அதாவது பிரேம்சந்த் ஹிந்தி சாம்ராட்னு அவரை சொல்லுவாங்க. அவர் எழுதின கதையில ஒண்ணுதான் தோ பைலோங்கி கதா. இந்த கதையில வந்து 2 மாடு இருக்கும். ஒரு மாடு பேர் வந்து மோத்தி, இன்னொரு மாடு பேர் வந்து ஹீரா. இந்த 2 மாடுகள் மூலமா சுதந்திரங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு. சரி, அவரு தன்னுடைய கதையை ஸ்டார்ட் பண்ற முன்னாடி 2 அனிமல்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஒரு அனிமல் வந்து டாங்கி, அதாவது கழுதை. இன்னொரு அனிமல் வந்து என்னதுன்னா புல், காளமாடு. இத 2 பத்தியும் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. டாங்கியோடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, டாங்கி அப்படிங்கிறத வார்த்தையை வந்து மனுஷங்களுக்குமே நம்ம வந்து சொல்லுவோம், கழுத மாதிரி வேலை பண்ணாத, முட்டாளா இருக்காத அப்படின்லாம் சொல்லுவோம். சோ டாங்கினாலே அதோடைய முட்டாள்தனம் தான். அதுக்கப்புறம் அதே டாங்கி கிட்ட, இந்த முட்டாள்தனமான இந்த டாங்கி கிட்ட வேற நல்ல கேரக்டரும் இருக்கு. அது என்னன்னா நேர்மையா இருக்கிறது, அப்புறம் பொறுமையா இருக்கிறது. இந்த 2 குணமுமே அது கிட்ட இருக்கும். இது இது பசுமாடுன்னு எடுத்தோம்னா, இந்த பசுமாடு வந்து கொம்பு வச்சிருக்கும். அது சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா தாக்க தாக்கும். அதே மாதிரி அடுத்தது குத்தா. குத்தாங் அப்படிங்கிறது நாய், டாக் பத்தி சொல்லியிருக்காரு. டாகுக்குமே சில நேரம் வந்து கோவம் வந்துரும், பசுமாட்டுக்கு கோவம் வந்துரும். ஆனா இந்த கழுதைங்கிற அந்த டாங்கிக்கு கோபம் அப்படிங்கிறது ரொம்ப எட்டாத ஒண்ணு. அது எப்பவுமே தன்னுடைய முகத்துல வந்து துக்கமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனாவே தான் அது தன்னுடைய முகத்தை வந்து வச்சிருக்கும். அதோடைய முகத்துல வந்து எந்தவித ரியாக்ஷன்ஸும் இருக்காது. சுக் துக் ஹானி லாப் கிசி भी दशा में उसे बदलते नहीं देखा. இந்த கழுதையோட இத்தனை குணம், அதாவது நேர்மையா இருக்கிறது, நல்லா உழைக்கும், அதுக்கப்புறம் பொறுமையா இருக்கும், அப்புறம் சுகம் துக்கம் எல்லாத்தையுமே வந்து அது வந்து ரொம்ப இதா டல்லா எடுத்துக்காது. அது போற போக்குல அப்படியே விட்டுட்டு போயிரும். அது போல இருக்கக்கூடிய அந்த கேரக்டர். ऋषियों मुनियों के जितने गुण है वे सभी उसमें पराकाष्ठा को पहुंच गए हैं. ரிஷி முனிவர்கள் கிட்ட, ரிஷி முனிவர்களும் வந்து எந்த சுக துக்கம் அதெல்லாம் வந்து முகத்துல காமிச்சுக்க மாட்டாங்க. அப்படி எதுனாலும் அதை பத்தி ஃபீல் பண்ண மாட்டாங்க. பொறுமையா இருப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்க. இருந்தாலும் மனுஷன் வந்து இந்த டாங்கிய வந்து என்ன செய்வான் அப்படின்னா, முட்டாள்தனத்து நீ ஒரு முட்டாள், நீ முட்டாளாதான் இருக்கிற, நேர்மனே இருந்து முட்டாளாயிட்ட அப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இத பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. கழுதையை பத்தி சொல்லிட்டாரு, நாயை பத்தி சொல்லிட்டாரு, பசுமாட்டை பத்தி சொல்லிட்டாரு. அடுத்து இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்தியன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, இதே இந்தியன்ஸ், அதாவது மது அருந்த மாட்டாங்க, நல்லா உழைப்பாங்க, தன்னுடைய, அதாவது ஒரு தேவைக்காகவோ, தனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னு நடக்கும்போது அதுக்கு தேவைக்காகவோ அவங்க என்ன செய்வாங்கன்னா பணத்தை சேர்த்து வைப்பாங்க. யாருக்கிட்டையும் அதிகமா சண்டை பிடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாரத்வாசியம், அப்படிப்பட்ட இந்தியன்ஸ்க்கு ஆப்பிரிக்கால, அமெரிக்கால என்ன செய்யல அப்படின்னா, அந்த காலகட்டத்துல, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அலோ பண்ணல.
அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதே இந்தியன்ஸ் வந்து ஒருவேளை இந்த பொறுமையெல்லாம் கடைபிடிக்காம அதுக்கு எதிரா, அதாவது ஒரு நான் வைலன்ஸா செயல்பட்டா வச்சா என்ன ஆகுறது அப்படிங்கிறதையும் கேக்குறாரு. அதுக்கப்புறம் நாகரிகம் அடைஞ்ச இடத்துல, நாகரிகமான நாடுகள்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வளர்ந்த நாடுகளுடைய ஒரு லிஸ்ட்ல வந்து ஜப்பானும் இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிள். அது தன்னுடைய சக்சஸ் மூலமா இந்த உலகத்துக்கு நாங்களும் ஒரு நல்ல சப்பிய ஜாதியும், சப்பிய அப்படின்னா கல்ச்சர், எல்லாத்துலயும் நாங்க வந்து ரொம்ப வளர்ந்தவங்க அப்படிங்கிறத ஒரு நிரூபிச்சு காமிச்சிருக்கு ஜப்பான். ஏன்னா அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார்லாம் சண்டை நடந்தப்ப ஜப்பானும் ஒன் ஆஃப் த ஒரு ஒரு இதா இருந்துச்சு, எதிரா இருந்துச்சு, அமெரிக்காவுக்கு எதிரா இருந்துச்சு. அது தங்கிட்ட இருந்த வளர்ச்சியை வந்து அந்த வார் மூலமா காமிச்சிச்சு. தான் எவ்வளவு வல்லரசான நாடு அப்படிங்கறத ஜப்பான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிச்சு. அததான் இங்க சொல்லியிருக்காரு. இதே அதை சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதே டாங்கி, இந்த முட்டாள் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குது இல்லையா, இந்த டாங்கிக்கு நம்ம அடுத்து ஒரு இதோடைய பிரதர்னு சொல்லணும் அப்படின்னா அது யார சொல்லணும்னா பைல். இந்த பைல வந்து என்ன சொல்லுவாங்க, அதாவது காளமாட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் அதுக்கு அது வந்து இது பண்ணிக்காது, அதோடைய நம்ம நம்ம டைம் தான் வேஸ்ட், அவன்கிட்ட பேசுறது நம்ம டைம் தான் இழக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா பைல். இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் உள்ள பைலா இருக்கும். அப்படி பார்க்கும்போது கழுதையை விட அதை விட இதோடைய ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கம்மி, பைலுடைய ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்த அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, கழுதைக்கு இருக்கிற இடத்தை விட கடைசி இடம், கழுதைங்கிறதே நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோம், கழுதைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்த கழுதையை விட கீழே அடுத்த ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இடம் வந்து, அடுத்த ஒரு பிளேஸ் வந்து எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா பைலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதனால அந்த பைல வச்சுதான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பைலோட பேர் என்ன, ஹீரா அவுர் மோத்தி. இந்த பைல் மூலமா நான் சொன்ன மாதிரி இந்த மாடுகள் மூலமா பிரேம்சந்த் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்டைரக்டா சுதந்திர வேட்கையை மக்களிடத்துல உருவாக்கத்தான் வர்றாரு. சுதந்திரம் வந்து நம்ம சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்னா போராடிதான் வாங்கணும், ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாங்கணுங்கிறத இந்த ஸ்டோரி மூலமா சொல்லியிருப்பாரு பிரேம்சந்த். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.